அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் காளிகேசம் மூவி டைரக்டர் மிஸ்டர் ஜீவா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சின்ன அடிஷ்னல் ஃபன் ஃபேக்டர், அதாவது என்னன்னா செரிமனி ப்ளஸ் சோனுவோட பர்த்டே, டேரக்டர் சோனுவோட பர்த்டே இன்னைக்கு. சாரா கேட்டர்லாம் ஹாப்பி பர்த்டே சோனு. ஓகே இந்த இடத்துல ஆக்சுவலி வந்து நான் நிற்கிறதுக்கே ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹலோ ஹாய், ஆக்சுவலி இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறதுக்கே கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஜீவா சார் எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தெரியும். அவருக்கு ஒரு ரெண்டாவது ஒரு பிள்ளை மாதிரி தான். நான் காளிகேசம் எடுக்கும்போதே அவர் நல்ல ஒரு பழக்கம். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாரு. இந்த லாஸ்ட் நைட்டுங்கிறது வந்து எப்படி உருவாச்சுன்னா, ஆக்சுவலி ஒரு டீ கடையில் இருந்து நாங்கள் யோசித்த ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. இந்த அளவுக்கு வருங்கிறது சத்தியமாக எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பேசிக்காக ஒரு சின்ன ஒரு படப்படப்பு எல்லாமே இருக்கும் மைண்டுக்குள்ளே. சரி ஓகே, எப்படிடா முடிக்க போகிறோம், அந்த கவலை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு தான். அதுக்கப்புறம் தான் நான் குரூவை சேர்த்தேன். அப்போது என் ஸ்கூலில் படித்த ஒரு பையன் மூலமாக சஞ்சய்ங்கிற ஒரு பையனை எனக்கு ரொம்ப பழக்கமாச்சு. அவனும் நானும் ஒரு டிஸ்கஷனில் உட்காரும்போது தான் இந்த ஸ்கிரிப்டோட டெப்த் என்னங்கிறதே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அந்த ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப ஆழமான ஒரு கண்டென்ட் இருக்குங்கிறத அதுக்கப்புறம் அவன் சொல்லி எனக்கு புரிய வந்துச்சு. அப்போ அதை ரைட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் சேர்த்தரலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு இன்னும் நமக்கு ஆள் பலம் தேவை இருக்குது, என்ன பண்ணலாங்கிறத யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போதான் சிதம்பரம் அவர் எனக்கு ஒரு படம் மூலமாக எனக்கு பழக்கமானார். ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி. எப்படின்னா ஒரு 12 மணி வரலாம் பேசுவோம். ஒரு 5 மணிக்கு கால் பண்ணால் 12 மணி வரை ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனே போகும். அப்படி ஒரு நல்ல ஒரு பழக்கம். அதால் இந்த லாஸ்ட் நைட் உருவாச்சு. நாங்கள் 2 பேரும் நல்ல சப்போர்ட்டாக ஃபுல்லாக இருந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டீமாக ஒரு ஆர்டிஸ்டாக நாங்கள் தேட ஆரம்பித்தோம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு இடத்துலலாம் நான் வந்து சரி எப்படா இந்த படத்தை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரூம்லலாம் இருந்து அழுவேன். ஏன்னா படத்தை ஆரம்பிச்சிட்டோம், எப்படி காசு எங்கேருந்து வரும், எப்படி வரும் எதுவுமே தெரியாது. ஏன்னா காசெல்லாம் சேர்த்து வச்ச பைசாலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லாம் ஒரு கனவோட இதை ஆரம்பிச்சிட்டோம், முடிக்கணும் அந்த ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துடும். அப்போது கேமராமேன் கிட்ட போய் பேசணும். பினு மாதவன், அவர் நேஷ்னல் அவார்டு வாங்கின அவர் கேமராமேன். அப்போது அவர்கிட்ட போய் வந்து பேசினோம். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, எனக்கு இது பண்ணி கொடுங்க. ஏன்னா எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலை, இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசினேன். சரி வாடா தம்பி பார்த்துக்கலாம், நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு வார்த்தையா. அப்போது சரி எனக்கு அது ஒரு ரெண்டாவது ஒரு பலம் கிடைச்ச மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு கைக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக கிடச்சிச்சு. கை
ஹலோ கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி செக். ஹலோ ஹலோ கேட்குதா? ஓகே. அப்படி எனக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகும்போது ஹீரோயினிஸ் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படின்னா ஒரு 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 கேரக்டர்ஸை நம்ம எடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம், ஏன்னா எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா ஆர்டிஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட்டும் இல்லை, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஓகே நியூ ஃபேஸஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போது ஜானுங்கிற ஒருத்தங்கள்ட்ட பேசினேன். அவங்க இதில் லீட் பண்ணியிருக்காங்க, என் கூட பேரா பண்ணியிருக்காங்க. அப்போது ஓகே நான் பண்ணித்தரேன், வந்து பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க. சரி ஓகே, அப்போ ஒரு ஹீரோனி கிடச்சிட்டாங்க, எனக்கு இன்னும் 3 பேர் தேவை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தோடவும் இது எல்லாமே இருக்குது. சரி எப்படி இதெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. சரி அப்போ அவங்களுக்கு எனக்கு வேறு ரெஃபரன்ஸ் மூலமாக நிறைய குரூப்ஸ்லாம் இருந்துச்சு, அவங்க மூலமாலாம் கான்டாக்ட்ஸ் எடுத்தேன். அப்படி 2 பேர் கிடச்சாங்க, சானியா அதுக்கப்புறம் சோனா, இவங்களெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் கேரக்டர், ஆக்சுவலி அது கோஸ்ட் கேரக்டர், அது வந்து வெயிட்டாக இருக்கணும், ஏன்னா அதுதான் கதையோட கருவே இருக்கணும். அப்போ அந்த கதைக்கு ஒரு கரு உருவாகணும்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும், ஏன்னா ரொம்ப அழகான பொண்ணாகவும் இருக்கணும், ஒரு கிராமத்து பொண்ணாகவும் இருக்கணும். அப்போது நான் ரொம்ப தேடினேன். அப்படி தான் ஒரு தில்லுங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு கண்ணில் மாட்டிச்சு. ஏன்னா அவங்களும் அந்த கதைக்கு ஆப்டாக இருந்தாங்க. அப்படி அந்த தில்லுங்கிற கேரக்டர் கூப்பிட்டு பேசி ஓகே எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷூட் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட் டே வந்து மழை, ஹெவி ரெயினாக இருந்துச்சு. அந்த இடத்துல நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கடவுளாக பார்த்து அந்த மழையை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த ஷாட் எடுத்து முடிக்கிறது வரை எனக்கு எந்த மழை பிரச்சனையும் இல்லை. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே ஓகே நம்ம தோத்துட்டோமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்தேன். அதுக்கப்புறம் மழை நின்னதும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜ் ஷூட்ஸு இது எல்லாமே எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்துச்சு. சரி எல்லாம் பேசிக்காக எல்லாமே பண்ணிட்டோம், ஷூட்லலாம் முடிச்சிட்டோம், இனி அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோங்கிறது திணறிச்சு. ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேமரா உடையிறது இதெல்லாம் நடந்துச்சு. ஏன்னா அது நாங்கள் எடுத்த இடம் வந்து பன்னியோட ஒரு ராஜ்யம். ஏன்னா அந்த காலேஜ் மூடியே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்போ அந்த காலேஜுக்குள்ளே நாங்கள் உள்ளே போகிறதே ரொம்ப பயந்து தான் உள்ளே போயிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன்னா நைட் ஷூட் இருக்குது, டே ஷூட் இருக்குது, எல்லாமே பண்ணணும். அப்போது ஒரு நாள் வந்து பண்ணி அடிச்சுட்டு கேமரா கொஞ்சம் இதாகிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போது போஸுங்கிற அவர் வந்தார். ஆக்சுவலாக அவர் எனக்கு ரொம்ப ஒரு 5-6 வருஷமாக பழக்கம். எப்படி இவங்கள்ட்ட நான் கேட்குறது, எனக்கு பைசா வேறு ஷார்ட்டேஜ். அப்போது அதுலேயும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட படம் எடுக்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அப்போது எனக்கு பேமெண்ட் கொஞ்சம் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இப்படி ஒரு மேட்ரு நடந்தால் 4 மணிக்கு ஆக்சுவலி நடக்கும்போது யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. அவர் ஃபோன் எடுத்து டக்குன்னு தம்பி எங்கடா இருக்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்லாம் என்கிட்ட கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆனால் இப்படி கேமரா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போது சென்னையிலேருந்து அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறத அவர்கிட்ட சொன்னேன். அப்போது இந்த படத்தோட பேக் போனாக இருந்தது அவர் தான். ரொம்ப எனக்கு எல்லா இடத்துலையும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். இந்த படத்தை முடித்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு போஸ்டர் ரிலீஸ் வர கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அப்படி இந்த படம் வந்து முடிஞ்சிச்சு. இது ஒரு லாங் ஸ்டோரியாக இருந்தாலும் எங்களோட ஒரு ஹார்ட் ஒர்க் இதில் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இதில் ஒரு ஃபீல் இருக்குடா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். ஏன்னா இது சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம். ஏன்னா இது வந்து ஒரு சைல்டு அப்யூஸ் ஆன ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு படம் கூட. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும். பேசிக்காக எங்கள் அப்பாவுக்கும் தேங்க் பண்ணணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து எனக்கு சரி ஓகே நான் போய் ரூமுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா என்னென்ன பண்ணுறேன்லாம் தெரியாது. ஆனால் நான் அழுதுட்டு இருந்திருக்கேன் அந்த இடத்துல. அதை எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் என்னையோட அதிகமாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா நான் தோத்துட்டே இருக்கேன், என்னடா அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போது சரி ஓகே இந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னேன், அப்பா நான் முடிச்சிட்டேன், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் கிடைக்குதுப்பா, கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
கண்டிப்பாக நீங்கள்லாம் இருக்கிறீங்க, என்னை காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா எல்லா படமும் எங்கேயோ போய் எங்கேயோ அழிஞ்சு போகுது. எனக்கு லைஃப்பில் இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். எல்லா அன்பு உள்ளங்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஜீவா. நான் வந்து சோனுடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ எதுக்காக நான் வந்து இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்கே வந்தேன்னு சொன்னால், சோனு வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கிற. ஓகே, உன்னுடைய பாட்டம் புரியுது எனக்கு. காளிகேசம் அப்படிங்கிற ஒரு படத்தில் தொடங்கின எங்களுடைய ரிலேஷன் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்குது. ஓகே, நான் சோனுவை எப்பவும் பார்க்கும்போது, அதாவது ஒரு சின்ன பிறந்த குழந்தை வந்து படுத்திருக்கோம். கொஞ்ச நாள் கழிஞ்சு அது எலும்ப ட்ரை பண்ணும், கீழே விழும். கமந்து படுக்க ட்ரை பண்ணும், விழும் முடியாது. கொஞ்ச நாள் கழிஞ்சு கமந்து படுக்கும். அதுக்கப்புறம் அது வந்து உட்கார ட்ரை பண்ணும், கீழே விழும். உட்கார ட்ரை பண்ணும், திரும்ப கீழே விழும். அப்புறம் உட்காந்துரும். கொஞ்ச நாள் கழிஞ்சு எலும்ப ட்ரை பண்ணும், முடியாது, கீழே விழும். எலும்ப ட்ரை பண்ணும், முடியாது, கீழே விழும். எலும்பி நின்றும். கொஞ்ச நாள் கழிஞ்சு நடக்க பழகும். நடந்து 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 படிக்கும், கீழே விழும், எலும்பும் நடக்கும், ஓடும், சாடும், ஜம்ப் பண்ணும். ஸோ சோனுவை பார்க்கும்போது நான் வந்து அதை பார்க்குறேன். ஏன்னா நான் சோனுவை பார்க்கும்போது, இனிஷியலாக பார்க்கும்போது நிறைய இடத்துல நிறைய ஏமாற்றங்கள், அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் சோனுவை பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ளால தொடங்கின அந்த உறவு தான் இன்னைக்கு இங்கே இருக்குது. இங்கே பால்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நண்பர் இருப்பார். அதோ அந்த இடத்துல அந்த கார்னரில் உட்காந்துருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் பால்கி. ஓகே, ஸோ உன்னோட எமோஷனுக்காக தான் நான் இப்போ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். உனக்கு எல்லா சக்ஸஸ்ஃபுல்லும் கிடைக்கும். உன் பேசுகிற பாட்டம் இருக்குது, ஆனால் உனக்கு நிறைய திறமை இருக்குது. எல்லாம் வெளியில் கொண்டு வா. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்ததாக தமிழ்நாடு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் அசோசியேஷன் பிரசிடென்ட் திரு ஆர்.கே. அன்புசெல்வன் அவர்களை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர் அவர்களுக்கும் மேடையில் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படம் எடுத்தால் அழுதுதான் ஆகணும். தம்பி சோன்னு சொன்னாப்புல, அது அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் படம் எடுத்தாலும் அழுதுட்டு தான் படம் எடுத்துருக்காங்க. யாரும் சந்தோஷமாக படம் எடுக்கலை. அது சோனுக்கு சொல்லிக்கிறேன். சினிமாங்கிறது கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்க முடியும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. ரஜினியா சொன்ன மாரி எதுவுமே கஷ்டப்படாமல் எந்த சூழ்நிலையும் கிடைக்காது. கஷ்டப்பட்டு தான் வரணும். அது சினிமா எடுத்தால் A to Z தெரிஞ்சு தான் வரணும். தம்பி சொன்னாப்புல ஏகப்பட்ட கஷ்டத்தை. நானும் ஒரு படம் எடுத்தேன். நம்ம வீட்டு படத்துலேயே சாப்பிடுவான், நம்ம வீட்டு படத்துலேயே ரூம் போடுவான், நம்ம ரூம் படத்துலேயே சீட் ஆடுவான், நம்ம ரூம்லேயே சுற்றி வருவான். ஆனால் ஒழுங்காக ஷூட்டிங் பண்ண மாட்டான். எல்லாமே சுற்றி வந்துட்டு இந்த படம் வெளியே வராதும்மா, உப்மாக்கு மெனியும்மா அப்படின்னு இவங்களே சொல்லுவான். ஏன்னா என் படத்துலேயே நடந்த இதில் சொல்லி அதுக்கப்புறம் நான் எல்லாம் ரூம் போட்டு எல்லாரையும் அடித்து கூப்பிட்டு சொல்லி அமிச்சேன். நாங்கள் பிடிச்ச பணம் போட்டு படம் எடுத்தால் நீங்கள் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு ஒழுங்காக வேலை சொன்னால் இல்லை தெரியாமல் பண்ணி சொல்லி கேட்க நகர் அரசாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, என் மனைவி தான் ப்ரொடியூசரு, கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு போனாங்க. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா சினிமா இல்லை, ஒன்றுமே இல்லை, யாருமே கிடையாது. எவ்வளோ நாளைக்கு மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்து ஓட்ட முடியும்? அந்த சினிமா ஒன்றை மட்டும் நேசிங்க. நான் ஒவ்வொரு நாளையும் தான் சொல்லுவேன். இப்போ சினிமா இல்லைன்னா அந்த ஸ்டூடியோ வச்சுருப்பாரா? இப்போ நம்ம இருக்க முடியுமா? இவங்களாம் வந்து பேசுவாங்களா? என்ன இருக்கு சொல்லுங்கள். அதனால் சினிமாவை ஃபஸ்ட்டு நேசிங்க. ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்க வரானா அவனை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் 10 ரூபா சாப்பிடுங்க. சொல்லுவாங்களே தேன் எடுக்க போகிறோம் எனக்கு இருக்க மாட்டான். நீங்கள் 10 ரூபா சாப்பிடுங்க, ஆனால் அவன் துரோகம் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் கமிஷனு எல்லாமே. அந்த பையன் சொல்கிறாப்புல, இப்போ இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ண முடியும்? இப்போ நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். எங்கேயோ ஏதோ எப்படியோ பண்ணி படத்தை முடிச்சு இப்போ எங்கள் சங்கத்துக்கு வரும்போது நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். இன்னொன்று என்ன, சினிமாவில் இன்றைக்கி சினிமா வாழ வச்சுருக்குன்னா அது தினத்தந்தி மட்டும்தான். இன்றைக்கி உலக லெவலில் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே நிறுவனம் இன்றைக்கி தினத்தந்தி மட்டும்தான். 10 லட்ச ரூபா எங்களுக்கு விளம்பரத்தை கொடுத்து, நான் 10,000 ரூபா தான் வாங்குறேன் எங்கள் சங்கத்தில். ஆனால் 10 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் விளம்பரத்தை எங்கள் சங்கத்தில் கொடுக்குறோம், சென்சார் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. நீங்கள் நல்லா படத்தை எடுங்க. உங்களுக்கு சினிமா என்றைக்குமே கைவிடாது. சினிமா என்றைக்குமே கைவிடாது. என்ன காரணம், இன்றைக்கி 100 கோடி 200 கோடி 300 கோடி படம் எடுத்தவங்களுக்கு ஒன்றில் ஓப்பனாக சொல்கிறதில்ல. என்ன பயமும் கிடையாது. நீ தலையும் போயிடுச்சு, தளபதியும் போயிடுச்சு சினிமாவிலேருந்து. நீ 2 வருஷத்துக்கு 1 வருஷம் தான் சினிமா கிடையாது. அப்போ நீங்கள் படத்தை நல்லா எடுங்க. நீங்கள் நல்ல குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து வந்தீங்கன்னா சினிமா என்றைக்குமே நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டு அடுத்த படம் நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சினிமா இருக்க எல்லாமே சிறு படம் தான் வர்றாங்க. என்ன காரணம், ஒரு கேமரா ஒரு 10 பேர் பசங்க அழகாக எடுத்து படம் எடுத்து வராங்க. அந்த கண்டென்ட் நல்லபடியாக எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும்.
தயவு செய்து இனிமேல் இந்த ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன், விஜய் சேது அப்படின்னு நினச்சி யாரும் படம் பார்க்க போகாதீங்க. சிறு படத்தை காப்பாற்றுங்க. சிறு படம் தான் அதிகமாக இன்றைக்கி வாரத்தில் நீங்கள் ஒரு 10 படம் ஆடியன்ஸ் நடக்குதுன்னா அது எங்களுடைய சங்க படமும் சின்ன சின்ன படம் தான் நடக்குது. வேறு எந்த பெரிய படம் நடக்கலை. தயவு செய்து சொல்கிறேன், சிறு படம் சப்போர்ட் பண்ணுங்கள். மீடியா உங்களுக்கு தான் நேராக சொல்கிறேன், இந்த கண்டென்ட்லாம் நல்லா போடுங்க. ஏன்னா எங்களோட படங்கள் அதிகமாக வரதான் மீடியா வளரும், சினிமா வளரும், நிறைய நடிகர்கள் வரும். ஏன்னா ஒரு 10 பேரை வச்சுட்டு எவ்வளோ நம்ம படம் போட்ட முடியும் சொல்லுங்கள். ஒரு 10 பேர் இருந்தால் போதும், விவசாயம் ஒரு 10 பேர் இருந்தால் போதுமா? எல்லாரும் உழைக்கணும்ல. அது மாதிரி எல்லாருமே ஜெயிக்கணும்னா இன்னும் நல்ல படத்தை எடுங்க. தயவு செய்து பெரிய படம் ஓட்டு பாருங்க. ஒன்றும் இந்த மங்காத்தான ஒரு படம் 15 வருஷம் வச்சு ரிலீஸ் பண்ணாங்க. அது ஆர்டிஸ்ட் வேலைன்னு சொன்னாங்க, 300 ஓடினாங்க. ஆனால் அதே சின்ன படம் ஓடலை. காரணம் இவங்க அந்த மாரி பண்ணிடுறாங்க, ஒரு மாயை உருவாக்கிடுறாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் வேலை விட்டுருங்க. 2025 மிகப்பெரிய ஹிட் ஆனது சிறைன்னு ஒரு படம். 2026 தலைவர் தம்பி தலைமையிலன்னு ஒரு படம். அந்த படம் பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி ஆடியன்ஸ் ஏகப்பட்ட பேர் அதனால் சினிமாவை எல்லாருமே பார்க்க வராங்க. நீங்கள் நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா சினிமா உங்களை எல்லாம் மேலே கொண்டு போகணும்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனைனாலும் என்னோட சங்கத்தை அணுகுங்க. எல்லா சூழ்நிலையும் நான் சப்போர்ட் பண்ணி தரேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க சார், அவங்கள பற்றி சொல்லிடுங்க. நான் பொதுவாகவே என்னுடைய சினிமாவை பற்றி தான் பேசுவேன், ப்ரொடியூசரை பற்றி பேசுவேன். ஏன்னா ப்ரொடியூசர் தான் மெயின். ஆனால் இந்த கூல் சீரிஸுக்கு வர வைக்கிறது மெயின் காரணமே நான் தான். அதை சொல்லலைன்ட்டாப்புல. தயவு செய்து கூல் சீரிஸை எல்லா ஃபங்க்ஷனுமே கூப்பிடுங்க. அவர் ஒரே சொல்கிறார், சார் நான் எல்லாத்தையும் வரேன் சார், என்ன படத்தில் யாருமே நடிக்க வைக்க மாட்டேங்க சார், அது ஒன்று தான் வருத்தமாக இருக்கிறாரு. அதையும் இந்த மீடியா மூலியமாக கேட்டுக்கிறேன். எந்த சூழ்நிலையும் சிறு படம் யார் படம் எடுத்தாலும் கூல் சீரிஸை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாமல. நன்றி, வணக்கம். ஹாப்பியா சார்? சார் உங்களை தான் சந்தோஷமா இருக்கீங்களா? அடுத்ததாக ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு ஜெனிஷ் அவர்களை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். இந்த படத்தின் டிஓபி திரு பினு மாதவன் அவர்களை மேடை கலைக்கிறோம். பினு மாதவன் நேஷனல் அவார்டு வின்னர், ஸ்டேஜுக்கு வாங்க. ஆமாம், அவர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர். வாழ்த்துக்கள். சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வரலன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம மிஸ்டர் ஏ ஜேம்ஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அவர்களை மேடை கலைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் மூலமாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி. சிறு முதலீட்டு படங்கள் தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது திரு அன்பு செல்வன் சார் அதே தான் சொன்னாங்க. ரீசெண்ட்லி நம்ம பார்த்துட்ருக்கோம், ஒரு 10 crore எடுக்கப்படுற படங்கள் தான் பெருசாக ரெவன்யூ ஆட் பண்ணுது. பெரிய படங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஆட் ஆகிருக்கு. ஸோ எங்களுக்கும் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனும் மேக்ஸிமம் சிறு முதலீட்டு படங்களை தான் நாங்கள் தியேட்ரிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் அதர் ரைட்ஸ் கோஆர்டினேஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்ட்லி ஜாக்கின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட் வீக்கில் அவங்களால குறிப்பிட்ட தேட்டர்ஸை அட்டென்ட் பண்ண முடியல. எங்ககிட்ட சப்போர்ட் கேட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணி இப்போது தமிழ்நாடு முழுக்க செகண்ட் வீக்கில் நல்லபடியாக ரன் ஆகி தேர்ட் வீக்குக்கும் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா தரமான கண்டென்ட் வந்து எப்போவுமே தோற்றக்கூடாது அப்படின்றதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும், சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் சினிமா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இப்போ அந்த டேரக்டர் ஷேர் பண்ணாங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு பெயின்ஃபுல் விஷயம் இருக்கும், ஜாய்ஃபுல்லாகவும் இருக்கும். இவங்க சொன்னாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட் டேயில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக பிரதர் இதுவே ஒரு பெரிய வெற்றி தான். நீங்கள் இவ்வளோ பேர் முன்னாடி இந்த ஒரு மேடையும் உங்களோட பெரிய வெற்றி. ரிலீஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டீங்க. ஸோ ரிலீஸே இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் தான் கமர்ஷியல் திங்ஸ் எல்லாமே. ஸோ இந்த படம் விரைவில் தேட்டருக்கு வரும்னு நம்புகிறேன். அவர் ஒரு விஷயம் சொன்னார், இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் கமர்ஷியல் அந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூட் இருக்குது, அதை தாண்டி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மெசேஜ் எல்லாம் ஏதாவது வகையில் தேவைப்படும். மெசேஜ் மட்டும் இல்லை, என்டர்டெயின் பண்ணுற ஒரு விஷயத்துக்குள்ளே மெசேஜ் இன்டெரக்டாக இருந்தாலும் டேரெக்டாக இருந்தாலும் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். சொசைட்டியில் அவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. அது இங்கே கொடுத்தது உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அந்த டீமில் உள்ள ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. எல்லாரோட முயற்சிக்கும் வாழ்த்துக்கள். நேஷனல் அவார்டு வின்னர் ஒருத்தங்க இந்த படத்தில் டிஓபி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரௌட் திங். ஃபைனலி
இந்த ஒரு சிறு முதலீட்டு படம் அப்படின்றத தாண்டி இதுக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஒரு பிரபலமாக இருக்கிற முக்கியமானவங்க ஆளுமைகள் இந்த மேடையில் இருக்காங்க. மதுவந்தி மேம், குலுஸ்வரி சார், சுரேஸ்வர் சார், இவங்க எல்லாருமே நம்ம இண்டஸ்ட்ரியில் பல வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கோம். பல ஆஸ்பெக்டில் அவங்க வந்து என்கரேஜ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கம் வந்து எப்போவுமே பேரில் மட்டும் இல்லாமல் செயல்லையும் இருந்துட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்போவுமே சார் வந்து போல்டாக அதை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் ஆக்ட் பண்ணவங்க, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். விரைவில் திரையில் சந்திப்போம். தேங்க்யூ. அடுத்த சுரேஷ் அவர்களை பேசுமாறு மேடை கலைக்கிறோம். அதுதான் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ யாரு பேர்? சரண். ஓ, ப்ளீஸ் வாங்க சார். சூப்பர், நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு கிளாப் கொடுக்கலாமா? வாழ்த்துக்கள். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. போங்க. என்னோட டீம்ஸை கொஞ்சம் மேலே கூட்டு போயிடுறேன். ஓகேவா? இல்லை, ஆக்சுவலி ஒரே ஒரு நிமிஷம், நான் அதை விட்டுட்டேன். ஒரே ஒரு பேசிக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டேஜ் ஆன். மிஸ்ஸஸ் சானியா, ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். சாலை கொடுங்கப்பா. ஆக்டர்ஸ் வாங்கடா. ஆக்டர்ஸ் சானியா. ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஆக்சுவலி இந்த படத்துக்காக நல்லா உழைச்சிருக்காங்க. நான் அதனால தான் இதே சஞ்சீவா ஏன்னா ஏடி ஆக்டர் அர்ஜுன், ஜானு ஆக்டர்ஸ், திவாகர் ஏடி ஆக்டர், சிதம்பரம் கோ டைரக்டர் ஆக்டர், சஞ்சய் கோ டைரக்டர் ஆக்டர், வினுமாதவன் கேமராமேன், யூனிட் அண்ட் ஆக்டர் சுஜன், ஃப்ராங்க் ஆக்டர், மதன் ஆக்டர், விஜயன் ஜெயிலர் ஆக்டர். கொஞ்சம் எல்லாரும் கை தட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷ்ணு ஏடி. இல்லை, எல்லாரும் கொஞ்சம் இருக்காதீங்க, கொஞ்சம் வந்துருங்க பசங்களா. ஆக்சுவலி நான் கொஞ்சம் பேசணும் இவங்களை பற்றி, அதனால் எனக்கு அவங்க பின்னாடி இருக்கணும். ஏன்னா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு மேட்ரு மட்டும் பேசிக்கிறேன். வாங்க. வாங்க எல்லாருமே. இல்லை, ஏன் இவங்களை பேக்கில் வச்சேன்னா, என்னோட பேக் போனாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். அதனால தான் இவங்களை பின்னாடி நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் எந்த இடத்துல எல்லாம் தோத்தேனோ அந்த இடத்துல எல்லாம் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கையே கொடுத்தாங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க. அர்ஜுன் ஆக்சுவலி வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருந்துச்சு, ஒரு திருவிழாக்குள்ளே எடுக்கிற ஒரு 3 நிமிஷம். அப்போ கேமராமேன் எல்லாமே பயங்கரமாக கஷ்டம், அந்த இடத்துல நிற்கிறவே முடியாது. அப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க, இவங்க கேமராமேன்லாம் எடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம், இதுக்குள்ளே இந்த மலைக்குள்ளெல்லாம் எவன் வந்து எடுப்பான் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த இடத்துல கேமராமேனை எங்கள் கேமராமேன் நாங்கள் எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவால் விட்டு அந்த 3 நிமிஷம் ஷாட் எடுத்தேன். ஏன்னா அது ஒரு சிங்கிள் ஷாட்டு. அப்போ இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அடிபட்டுச்சு, பயங்கரமாக அடிபட்டுச்சு, ரத்தமே வந்துச்சு. இருந்தாலுமே அதெல்லாம் புறப்படுத்தாமல் ஓகே பார்த்துக்கலாம்டா, நம்ம படம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வேலை பார்த்தாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா இவங்களை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறோன்னு தோணுச்சு. சரி பார்த்துக்கலாம், முடிய டைம் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவங்கள பேக்கில் நிறுத்தி எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன்.
எல்லாரும் ஒரு கொஞ்சம் கை தட்டிக்கோங்க எங்களுக்கு. ஓகே சரி ஓகே 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 சரி அப்படி உட்காந்துருங்க. ஓகே கீழே உட்காருங்க ஒன்று. ஓகே ஓகே சரி. அவர் விஜய் விஜய் வாங்க ப்ரோ. ஆக்சுவலி வந்து இவர் ஜெயிலர் படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களே அந்த இடத்துல அவங்க ஒரு 2 வார்த்தை ஒன்று பேசிக்கிறாங்க. ஓகே ஜெயிலர் கடைசி உலக போகிறோம், அதில் மெயின் வில்லன் தான் பண்ணியிருக்காரு. கடைசி உலக போகிறோம். வணக்கம். எங்களை வாழ வைக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களே மற்றும் ரசிகர்களே எல்லாத்துக்கும் என் முதல் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆனால் நம்ம போஸ் அண்ணன் தான். அவர் மூலமாக தான் இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி நான் ஜெயிலரில் பண்ணியிருந்தேன், கடைசி உள்ள பொருளை வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன். இது எனக்கு 2வது மேடை இந்த ப்ரெஸ் மீட்டு. இந்த மேடை வந்து எவ்வளோ சக்தியாக இந்த மேடைன்னு நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் ப்ரெஸ் மீட்டில் ஏறும்போது உணர்ந்தேன். அதில் கொஞ்சம் எமோஷனாக பேசியிருப்பேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இது எனக்கு 2வது மேடை. இந்த இடத்துல நான் சோனு பிரதர் அவர் மூலமாக எனக்கு கான்டாக்ட் ஆகிறாரு டைரக்டர். அப்புறம் என்கிட்ட கேட்குறாரு, இப்படி ஒரு ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு. நானும் இதே கடைசி உலக போரில் இந்த ஜெயிலர் படத்தில் இதே மாதிரி கஷ்டப்பட்டு அவர் எப்படி இப்போ அழுது வந்திருக்காரு, அதே மாதிரி நிறைய இடத்த நாம் கடந்து தான் வந்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல வந்து என்கிட்ட அவர் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதில் பண்ணுவாரா, நம்ம கேட்குறோம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. நான் உடனே சொன்னேன், ப்ரோ நானும் உங்களை மாதிரி தான் ப்ரோ வந்திருக்கேன், கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன், எனக்கும் தெரியும், அதனால் அந்த வழி என்னால் உணர முடியும், அதனால் நீங்கள் பண்ணுங்கள், நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன கேரக்டருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, இதில் அந்த வினோத் மாதவன் சார் அந்த கேமராமேன் அவரையும் நல்லா நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு எனக்கு தெரியாது. பட் என்னென்னா ஒரு ஷாட் நாங்கள் எடுக்க போயிருக்கோம். 2 days அந்த ஷாட்டை முடிக்கணும். எல்லா செட்டப்பும் இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்குது, மழை ஹெவியாக பெஞ்சிட்டே இருக்குது. லைட்டாக விடும், டக்குனு பெய்யும். அப்படி அந்த இதில் எப்படி அந்த ஷாட்டை முடிக்கணும். ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எடுக்கணும். யாரும் எதை பற்றி கவலைப்படல. ஆர்டிஸ்ட் அவ்வளோ நாங்கள் இருக்கோம் சார்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு களத்தில். அது எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அந்த எல்லாருமே இருக்காங்க. கேமராமேனும் இன்னொன்று முக்கியமான விஷயம், அது ஒரு சிங்கிள் ஷாட், அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அந்த இடத்துல மழை தொழி எல்லாமே இருக்குது. யாருமே எதையும் பற்றி யோசிக்காம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல விழுந்து அடிபடுறாங்க. அடிபடும் போது டைரக்டர் சொல்கிறாரு, வேண்டாம் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு. இல்லை சார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கையில் காயம், ஒருத்தருக்கு அப்படி இப்படி எல்லாத்துக்கும் அடிபட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, அந்த நேஷனல் அவார்டு வாங்கின கேமராமேன் இருக்கா தெரியுமா, அவருக்கு ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு இதில் ஸ்லிப் ஆகி சர்றி போகிறாரு. அந்த இடத்துலையும் அவர் அந்த கேமரா விடாமல் இப்படி நிற்கிறாரு அந்த ஷாட்டுக்கு. அதெல்லாம் வந்து எதையும் பற்றி யோசிக்காம உள்ளேயே ஊறி போன ஒருத்தரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அந்த ரத்தத்தையே ஊறினால தான் அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு. இதை கண்டிப்பாக நான் பாராட்டி ஆகணும் சார். அதுக்கு பிறகு இந்த மேடையில் எல்லா பெரியவங்களுக்கு முன்னாடியும் நான் நிற்கிறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். குல் சுரேஷ் சார், மதுந்தி மேடம், சுரேஷ் சார், அன்பு செல்வன் சார், எல்லாத்துக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் லாஸ்ட் நைட் நல்லா சூப்பராக வந்திருக்கும். கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அவர் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அவர் நிறைய கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. இன்னைக்கு இங்கேயும் நிறைய பேர் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். எப்படியாவது வரணும், ஏதாவது ஒரு கிரிப்பு கிடைக்காதா, நம்மளுக்கு யாராவது கை தர மாட்டாங்களா. இன்னைக்கு எனக்கு கடைசி உலக போரில் என்ன அறிமுகப்படுத்தினது ஹிப்ஹாப் தமிழா சார். இந்த இடத்த பிரஸ் மீட்டில் அறிமுகப்படுத்தினார். நானும் கடைசி உலக போர் அதில் நான் மெயின் வில்லன் பண்ணியிருந்தேன். அதில் என்னை அறிமுகப்படுத்தினது ஹிப்ஹாப் தமிழா சார். நான் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனேன், என்ன அவர் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அது மாதிரி இன்னைக்கு இவரும் ஒரு இளம் டைரக்டர் வளர்ந்து வரணும்னு நினைக்கிறாரு. முடிஞ்ச அளவு நம்மளால சப்போர்ட் பண்ணி யாராவது ஒரு 10 பேர் நல்லா வரணும். அதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் இருக்கிறவங்க ஒன்று இல்லைன்னா ஒன்று அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும்.
ஆனால் இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்புலேயே அவங்க நசிக்கிறாங்க. அதனால நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்போம். ஒருத்தங்க வந்தால் அது கடவுள் நமக்கு ஒரு அனுகிரகம் தருவார். அதனால நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லலை, எல்லா டைரக்டருக்கும் எல்லா ஆக்டருக்கும் எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்ச இது, அதாவது டிமோட்டிவேட் பண்ணதை விட தட்டி கொடுத்தா இன்னும் நிறைய பேர் உருவாகி வருவாங்க. அது எனக்கு கருத்து. அதனால நல்லா இது வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆக்டர் சுரேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், வந்திருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் ஊடகத்துறையை சார்ந்த அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். சினிமா இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த யூனிட்டுக்கு, இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்கிற இந்த யூனிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். எதுவுமே ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சாகணும். அதுக்கப்புறம் தான் டிராயிங் போட முடியும், அதுக்கப்புறம் தான் மேப் போட முடியும், அதுக்கப்புறம் தான் பில்டிங் எழுப்ப முடியும். அந்த மாதிரி ஆரம்பம் எப்பவுமே சின்னதாக இருக்குன்றதை பற்றி கவலையே படாதீங்க. அண்ட் இந்த ஒரு சின்ன ஆரம்பத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ பேர் தோள் கொடுத்துருக்காங்கன்றதே பெரிய விஷயம். அது கண்டிப்பாக ஒரு நட்பு ரீதியில் தான் கிடைக்கும். ஏன்னா நட்புக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு. another thing, இந்த ஸ்டூடியோ பரணி ஸ்டூடியோ எவ்வளோ வருஷம் காலம்ன்றது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் இதே ஸ்டூடியோவாக இருந்தபோது சைல்டு ஆர்டிஸ்டா பக்த துருவ மார்க்கண்டியா அதே பானுமதி அம்மா டைரக்ட் பண்ண படத்தில் இங்கே நடிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய இந்த படத்துக்கான இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ஸ்டூடியோவில் நடக்குதுங்கிறதே ரொம்ப பெரிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். இது வேணா நீங்க எடுத்துக்கிற படம் லாஸ்ட்னா தொலைந்து போன அப்படின்னு இருக்கலாம், லாஸ்ட் நைட்டா இருக்கலாம். ஆனா இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே நைட் கிடையாது, விடியல் தான். அந்த விடியல் இல்ல, டான். அது சொல்ல வந்தேன். அண்ட் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு டைரக்டருக்கு, இனிமே மைக்கு முன்னாடி நிற்கும் பொழுதும் பப்ளிக் அட்ரஸ் பண்ணும் பொழுதும் அந்த நெகட்டிவ் வார்த்தைகளோ, கஷ்டப்பட்டேன், எனக்கு தோல்வி வந்தது, அதை இனிமே சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா நாமெல்லாம் நம்புற அந்த கடவுள் மேல இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே ஆகட்டும் பாங்களாம். ஸோ நம்ம தோல்விங்கிற வார்த்தை இனிமே இன்னிலேருந்து தயவு செஞ்சு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. வெற்றி மட்டும்தான் உங்க வாழ்க்கையில முக்கியமானதா இருக்கணும். அண்ட் படங்கள்ல சிறு படங்கள், சீரியல்கள்ல சிறு சீரியல்கள் அப்படி எதுவுமே கிடையாது சார். கண்டென்ட் தான் ஹீரோ, கண்டென்ட் தான் பட்ஜெட், கண்டென்ட் தான் ஆடியன்ஸை வர வைக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் அதை நிறுத்துறதுக்கு யார் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறத ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க சொல்ற சிவகார்த்திகேயன் சார் ஒரு டிவி இதுல நிகழ்ச்சியில காம்பேராகவும் சின்ன ஒரு காமெடி பண்ணவராகவும் கலக்க போவதை அவர் மாதிரி இதுல என்ன சின்ன வேஷங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த ஒரு சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு இந்த லெவல்ல போயிருக்காரு. அந்த மாதிரிதான் சிறு விஷயங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த படம் முக்கியமா அன்புசெல்வன் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஏன்னா தமிழ் சினிமா கொரோனாவுக்கு பிறகு வேறு ஒரு மறுஜன்மம் தான் எடுத்திருக்கு. நம்மளாமே மறுஜன்மம் எடுக்கும்போது சினிமா மறுஜன்மம் எடுக்காம இருக்குமா? அப்படி எடுக்கும்பொழுது காலத்துக்கேற்ற அந்த மாற்றங்கள்ல இதே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா ஏவிஎம் இருக்கு. பேர்பட்ட ஏவிஎம்முக்கு ஒரு தேசிய விருது வாங்கி கொடுத்ததே ஒரு பட்ஜெட் படம் தான். அதுக்கு பேர் தான் சம்சாரம் மின்சாரம். ஸோ என்னைக்குமே பட்ஜெட் படங்களோ சிறு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள படங்களோ ரொம்ப வரவேற்கணும். அதுக்கு இவ்வளோ ஊடகத்துறை இன்னைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்க எல்லாருக்கும் இவங்க சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு நன்றி பெறுகிறேன். தேங்க்யூ. பேசியிருந்தீங்க. ஓகே, அடுத்ததாக
அடுத்ததாக பிரபல ஆக்ட்ரஸ் அண்ட் பொலிட்டீஷியன் மிஸ் YGM மதுவந்தி அவர்களை பேசுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரும் மனிதர்கள், சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தாலும் அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய மனுஷன், அன்பு செல்வன் சார். சத்தியமாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சங்கம் இருக்குன்னே தெரியாது. நான் எவ்வளோ பாருங்க, இவ்வளோ ஒரு 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 வெள்ளந்தியாக இருந்து தொலைச்சிட்டேன். இந்த ஒரு சங்கத்துக்கு நீங்கள் தலைவராக இருந்து சின்ன சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்து, முக்கியமாக அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு வந்து, அதுதான் ரொம்ப முக்கியம், தியேட்டருக்கு வந்து அதுக்கப்புறமா OTTல போற வரைக்கும் நீங்க கூட நிக்கிறீங்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய பாராட்டு சார். நாங்கெல்லாம் வந்து மேடை நடிகர்கள், அதனால மேடை அப்படிங்கிறது மைக்கு கொஞ்சம் இப்படி வைக்கணுமா? ரைட், கேக்குதுங்களா? ஓகே. மேடை நடிகர்களுக்கு வந்து சின்னது பெருசு பிரம்மாண்டம் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. 5 பேர் ஆடியன்ஸ்ல இருந்தாலும் 5000 பேர் ஆடியன்ஸ்ல இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த சபாஷ் கைத்தட்டல் இது இருந்தா எங்களுக்கு போதும் சார். எங்க தாத்தா ஆரம்பிச்ச நாடக குழு, எங்க அப்பா நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழு, இன்னைக்கு நானும் சுரேஸ்வரும் நடிச்சுக்கிட்டு எங்க குழுவாக நடத்திக்கிட்டு இருக்கிற நாடக குழுக்கள் உட்பட, தயவு செய்து உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்கிற ஒரே ஒரு விண்ணப்பம், எங்களை மாதிரி மேடை நடிகர்களை உங்க படங்கள்ல பிரயோகப்படுத்துங்க சார். என்னமோ இது ஒரு பிம்பம் ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமால, என்னன்னே எனக்கு தெரியல. அவங்களா, அதான் என்ன அவங்களா அவ்வளோ பெரிய குடும்பமாச்சே, எப்படிங்க அப்ரோச் பண்ண முடியும்? என்னங்க, எங்களுக்கும் 2 காலு 2 கை 2 கண்ணு 1 மூக்கு தான், எங்களுக்கு ஒன்றும் 2 கொம்பு முளைச்சிடல. நாங்களும் மனிதர்கள் தான். நாங்களும் அந்த நல்ல வேடங்கள் கிடைக்க பசியாரும் வேணும் அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு போற நடிகர்கள் தான் நாங்க. எங்களுக்கு நல்ல ரோல் இவ்வளவுதான் முக்கியம். அந்த ரோல் படத்துல த்ரூ அவுட் வருதா, இல்ல 2 சீன் தான் வருதா, 1.5 நிமிஷத்துக்கு நாங்க வரோமா? தர்மதுரைங்கிற படம் தான் என்னை முதல்ல அறிமுகப்படுத்தின படம். அந்த படம் வந்தே கிட்டத்தட்ட ஆச்சு. திரு சீனு ராமசாமி ஐயா தான் வந்து என்னை அறிமுகப்படுத்தினாரு. அவர் எப்படி என்னை அறிமுகப்படுத்தினார்னா, என்னுடைய மேடை நாடகத்தை பார்த்து தான் என்னை கூப்பிட்டு நடிக்க கூப்பிட்டாரு. என் குடும்பத்தினாலேயோ இல்லை நான் இன்னாருடைய பொண்ணு, இன்னாருடைய மரும பொண்ணு, சூப்பர் ஸ்டாரோட நீஸு, இன்னாரோட பேத்தி, இதெல்லாம் கணக்கே கிடையாது. அந்த அம்மா நல்லா நடிக்குது, அந்த அம்மாவுக்கு கூப்பிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வேஷம் கொடுக்கலாம். இன்னைக்கும் என்னை எங்கேயாவது தேனி பக்கம் பார்த்தாங்கன்னா, மேடம் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு தான் என்னை வாழ்த்துறாங்க. அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அது எனக்கு கொடுத்தது என்னுடைய மேடை. அது கூல் சுரேஷ் சார், ரொம்ப நன்றி. நீங்க வந்து மேடை கலைஞர்களை வாழ்த்தினத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தயவு செய்து இந்த சின்ன படம், பெரிய படம், மிடில் படம் இதெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் அ குட் ஃபிலிம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் தேர் இஸ் டு சினிமா. அண்ட் நான் ஒன்று தான் சொல்லுவேன், ஜனநாயகன் பல சின்ன படங்களுக்கு நல்லது பண்ணிடுச்சு ரிலீஸ் ஆகாம. நிறைய நல்ல படங்கள் தியேட்டருக்கு வந்து, ஏன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வரப்போகுது 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 வரப்போகுதுன்னு. கடைசியில அது புலி வருது கதையா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பலை. ஏன்னா நான் பொலிட்டீஷியனா இருந்தாலும் இந்த மேடையில நான் அரசியல் பேச விரும்பலை. நான் இந்த மேடையில சினிமா மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா ஜனநாயகனுங்கிற படம் வராததுனால இன்னைக்கு அந்த டிடிடியா ஜீவாவுடைய படம் அவ்வளோ பெரிய ஹிட், அதுக்கு தியேட்டர் கிடைச்சிச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மங்காத்தாங்கிற படம் ரீலீஸ் ஆனதுனால திரௌபதி 2ங்கிற படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல. இந்த அவலமான ஒரு சினாரியோ கண்டிப்பா மாறணும். சின்ன படங்களுக்கும் தியேட்டர்ஸ் கிடைக்கணுங்க. அது என்னங்க, அது நியாயம் இல்லை. பெரிய படங்களுக்கு மட்டும்தான் நாங்க தியேட்டரை வந்து எடுத்து வச்சிருவோம், சின்ன படங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஷோஸை நீங்க கம்மி பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், பெரிய ஹீரோ படம் கோடி கோடியா கொண்டு போய் கொட்டிருக்கீங்க. அப்போ அந்த படம் வந்து தியேட்டர்ல வெளியே வந்து ரிலீஸ் ஆனாதான் உங்களுக்கு உங்க பணம் திரும்பி வரும். ஆனா இவங்கெல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? பாவம், கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த முதல் வரிசையில பேரே தெரியாம அவங்களுடைய நடிப்பு உழைப்ப மட்டுமே நினைச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்த மாதிரி தான் ஒரு காலத்துல கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித் எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் வந்து பெரிய நடிகர்கள் ஆனாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது? ஒரு ஹிட் கிரியேட் ஆச்சு. ஒரு 16 வயது நிலை, ஒரு அபூர்வ ராகங்கள், ஒரு ஒரு காதலுக்கு மரியாதை, ஒரு whatever அந்த மாதிரி. I'm just giving you examples, அவ்வளவுதான். அப்படி இருக்கிறதுனால தயவு செய்து இந்த சின்ன படம் பெரிய படம்லாம் வித்தியாசம் பார்க்காம இந்த மாதிரி அருமையான ஆத்மார்த்தமான கலைஞர்களுக்கு நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப 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 முக்கியம். அண்ட் எங்களை வந்து எப்போ நாங்கள்லாம் நிஜமா சொல்றேனே கூத்தாடி கும்பலுங்க, மேடை நாடக கலைஞர்கள், நீங்க எங்களை எங்க டென்ட் கொட்டாயா இருந்தாலும் சரி, ஆப்பரா ஹவுஸ் சிட்னியா இருந்தாலும் சரி, எங்களை எங்க கூப்பிட்டு இந்த மாதிரி கலைஞர்களை ஆதரவு கொடுக்க கூப்பிடுறீங்களோ நாங்க மேடை நாடக கலைஞர்களா கண்டிப்பா வருவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் எங்களையும் உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர்ஸ் நீங்கெல்லாம் எங்களையும் பயன்படுத்திக்கோங்க. நான் இதுல ஒரு விண்ணப்பமா நான் வைக்கிறேன். இட்ஸ் an honest request. ஏன்னா பெரிய படங்கள்ல நடிச்சா ஒரு 10ஓட 11 ஓடி போயிடுவோம். இந்த மாதிரி சின்ன படங்கள்ல நல்ல படங்கள்ல நடிச்சா, அப்பா அந்த படத்துல நடிச்சாங்களே அந்த ரோல் நல்ல ரோல்பா அப்படின்னு சொல்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகம். மலையாளம் சினிமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமா. இன்னைக்கு மலையாள சினிமால அது மம்முட்டியா இருக்கட்டும், மோகன்லாலா இருக்கட்டும், கதை தாங்க கிங். கண்டென்ட் இஸ் கிங், கதை தான் கிங். அப்படி இருக்கச்ச அங்கேருந்து வந்த ஒரு டீம் ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்காங்க. இட்ஸ் அ ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ஹாரர் பின்னாடி நிறைய போறாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி யூ ஆர் டூயிங் அ ஹாரர் த்ரில்லர். கண்டிப்பா இந்த படத்தோட ஒரு வெற்றி விழா எங்க நடந்தாலும் நானு சுரேஸ்வர், என் மகன் ரித்விக், அவனும் வந்து இங்க வந்திருக்கான். அவன் வந்து ஒரு சிங்கர், ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர், 4வது தலைமுறை. அவன் நடிகனா ஆகணும்ன்ற ஆசை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனா பாடகனா ஆகணுங்கிற ஆசை பெருசா இருக்கு. அவன் ஒரு சிங்கர். அவனும் சினிமால சின்ன சின்ன படங்கள்ல பாட ஆரம்பிச்சு தான் முன்னேறணுங்கிற ஒரு ஆசையோட அவன் வந்திருக்கான். ஸோ இந்த தேங்க்யூ, நன்றி நன்றி. ஆனா நான் ஏன் இதை தேங்க்யூ. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எங்க குடும்பத்துல எல்லாரும் பெரிய பெரிய கலைஞர்கள் தான். உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க குடும்பத்தை பத்தி வாட்ஸ்அப்ல ஒரு மீமே வந்துச்சு, ரேகாக்கும் மோகன்லாலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு எல்லாரும் பெரியவங்க தான். ஆனா நாங்க போய் அவங்க கிட்ட சான்ஸ் கேட்கல. நான் நினைச்சு கேட்கணும்னா கேட்கலாம். நான் கூட ஜெயிலர்ல நடிச்சிருக்கலாம், நான் நடிக்கலீங்களே. ரித்விக் அனிருத் படத்துல பாடலாம், ஆனா பாடலீங்களே. திறமைக்கு எங்க மரியாதை கொடுக்குறாங்களோ, திறமைக்கு எங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்க நாங்க போய் நிற்போம். கண்டிப்பா நாங்க செய்வோம். அந்த திறமைக்கு எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் ஒரு நாள் எங்களை கூப்பிடுவாங்க கண்டிப்பா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நாங்களா போய் கேட்டுட்டு இந்த குடும்பம் இது இருக்கு, இந்த குஷனிங் இருக்கு அப்படிங்கறதுனால நாங்க போய் 4 படத்துல நடிச்சிடல, 40 பாட்டு பாடிடல. அது எங்க கிட்ட நாங்க பண்ண மாட்டோம். எங்க அப்பா அப்படி என்னை வளர்க்கல, எங்க தாத்தா அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால நாங்களும் திறமை, நல்ல கதைகள், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி. அண்ட் இன்னொன்னுங்க, மேடை நாடக கலைஞர்களை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சின்ன படத்துல பெரிய அட்வான்டேஜ், ரீடேக்கே எடுக்க வேணாம். எங்களுக்கு டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசி ரொம்ப பழக்கம். அதனால நாங்க வளர மாட்டோம். எங்களுக்கு ப்ராம்ப்டிங் தேவையில்லை. இல்ல நான் அதுக்காக சொல்ல, நான் ஏன் சொல்றேன்னு என்ன மட்டும் நான் சொல்ல, எங்க மேடை நாடக கலைஞர்கள் நிறைய பேர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்களுக்குலாம் பெருசா வாய்ப்பு கிடைக்காம போய் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் உத்தியோகம் பார்த்துக்கிட்டு சாயந்தர வேளையில நடிச்சுக்கிட்டு இந்த மேடைக்காக அவ்வளவு செய்யறவங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க. நான் இது எனக்காக மட்டுமே நான் கேட்கல, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. மேடை நாடக கலைஞர்களை தயவு செய்து சினிமால இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துட்டு இருந்துச்சு. சிவாஜி கணேசன் சார் காலத்திலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து, புரட்சி தலைவி ஜெயலலிதா எங்க குழுவிலேருந்து மேடை நாடக கலைஞர்கள் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சுதான் சிஎம் வரைக்கும் போனாங்க. அதை நான் ரொம்ப பெருமையா இன்னைக்கு சொல்லிக்க விரும்புறேன். அவங்க மட்டும் இல்ல, சோ, நாகேஷ், விசு, பாலச்சந்தர் சார், சவுகாரம்மா, இவங்க அனைவரும், ரஜினி சார், கமல் சார் உட்பட இவங்க அனைவரும் மேடை நாடக கலைஞர்கள் தான். அதுக்கப்புறம் தான் சினிமாக்குள்ள வந்தாங்க. இன்னைக்கும் மோகன்லால் சார் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜெயராம் மேடை நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மேடையோட டச் இருந்தாதான் நம்ம புதுப்பிச்சுக்க முடியும். இது ஹாலிவுட்ல நடந்துகிட்டே இருக்கிற ஒரு நிகழ்வு. பெரிய பெரிய நடிகர்கள் மேடையில போய் நடிக்கிறாங்க. ஆனா இங்கதான்
ஒரு இன்ஸ்டா ரீல் போட்டுட்டா உடனே சினிமாவில் போய் நடிச்சுட்டா ஹிட் ஆயிடலாம் அப்படிங்கிற காலகட்டம் இருக்குது. அவங்களும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அவங்கள நான் திட்டலை, எங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க. மேடை நாடக கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கொடுங்க, மேடையை வாழ வைங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரண், நீங்கள் தான் என்னை இன்வைட் பண்ணீங்க. சரண் தான் எங்களுக்கு பிஆர்ஓ பை த வே. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங். இந்த மாதிரி எங்க நல்ல படங்கள், நான் இனிமேல் சின்ன படம்லாம் சொல்ல மாட்டேன், நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமோ நாங்கள் கண்டிப்பாக வருவோம். நன்றி. பாரத் மாதா கி ஜெய். மச் மேம். அடுத்ததாக லாஸ்ட் நைட் படம் போஸ்டரை திரு ஆர்கே அன்புசெல்வன் மற்றும் கு சுரேஷ் வெளியிட ஆக்டர் சுரேஷ் வர்மன் வரன் மற்றும் திருமதி மதுவந்தே அவர்கள் இருவரும் பெற்றுக்கொள்வார்கள். காயத்ரிக்கு ஏதோ எம்எல்ஏ விரோதம், ஒரு வாட்டி கூட பேர் ஒழுங்கா சொல்ல மாட்டேன்றாங்க. நானே சொல்லிடுறேன், சுரேஷ்வர், அவ்வளவுதான்மா.